வணக்கம் பாபி சாவி பேங்கிங் ஸ்குவாட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் டு டூ டில் ஆகஸ்ட் 2 நம்மளுடைய கிளியர் 5 எக்ஸாம்ஸ் இன் 1 ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திஸ் சீரீஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ டில் டிசம்பர். ஸோ அதில் நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோடைய ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருந்தேன். வீக்லி எவ்ரிடே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, எவ்ரி வீக் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவோம் போகிறோம். ஃப்ரைடே வந்து தரப்போகிறோம். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இப்போ தான் நான் பிகினர், அப்போ பிகினர் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் வந்து முன்னாடியே என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ், குவான்ஸ் வந்து நம்ம ஸ்பீட் மேக்ஸில் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் ரேஷியோ, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் ரேஷியோ, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்கொயர், க்யூப், இதெல்லாமே வந்து தரவாக படித்து வச்சுடுங்க. இந்த 1 வீக்கில் வந்து அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் டில் ஆகஸ்ட் 2. அதுக்கப்புறமேட்டு வந்து அரித்மெட்டிக் டாபிக்ஸில் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், இது ரெண்டும் படிக்கலனாலும் பரவாயில்ல. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ இது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு எல்லா கொஷினுமே வந்து வரப்போகுது. இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி தான் பெரிய ரோல் வந்து ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் ப்ளே பண்ண போகுது. அண்ட் பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு தான் நம்மளுக்கு டிஐ எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதனால் பர்சன்டேஜ் ரேஷியோ நல்லா பாருங்கள். முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் பாருங்கள். எந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஈச் டிஃபர்ஸ் டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிஃபர் ஆகக்கூடியது தான். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இதே சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட நம்ம கற்றுக்கலாம். பட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றது எப்படி போடணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான வீடியோ பாருங்கள். ஒரு 100 சம்ஸாவது வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேரத்தான் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரீசனிங்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கோர் பூஸ்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்து வைங்க இப்போதைக்கு. லைக் சிலாஜிசம் எப்படி போடணும், இன்இக்வாலிட்டி எப்படி போடணும், கோடிங் டிகோடிங் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் ஃபார்வர்ட் லிங்கேஜ்னா என்ன, பேக்வர்ட் லிங்கேஜ்னா என்ன, அதில் எப்படி வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்போது ஹூனா யாரை டினோட் பண்ணும், ஹூம்னா யார் டினோட் பண்ணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். அதோட சேர்த்து டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இந்த டாபிக்ஸையும் முடிச்சிருங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து கிராக் வித் ஜாக் சாருடைய இதை பாருங்கள். அண்ட் குவான்ஸ்க்கு வந்து 3 சோர்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் கனி சாருடைய ஆப்டிடியூட் பார்க்கலாம், இல்லைனா ஃபீல் ஃப்ரீ டு லேர்னோட இதை பார்க்கலாம், இல்லைனா நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து ரதினா குவான்ஸ் மேம். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க, ரொம்ப புரிகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப புரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அபித் சாருடைய பேசிக் கிராமர் பிளேலிஸ்ட் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமினா உங்களுக்கு 21 பிளேலிஸ்ட் சாரோடது இருக்குது. இதே கிராக் வித் ஜாக்னா உங்களுக்கு 25லேருந்து 26 வீடியோஸ் இருக்கும். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவுமே வந்து பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த பிளானை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதை முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. ஆகஸ்ட் 2க்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சு வைக்கிறது மஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிசைரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜஸ் வந்து முடிக்க முடிஞ்சால் முடிங்க, இல்லைனா வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆவரேஜ், மிக்சர் அண்ட் அலிகேஷன் பார்த்து வைங்க. ரீசனிங்கில் பசில், என்னென்ன பசில் இருக்குது, எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சும்மா ஒரு ஐடியா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து திரும்ப கிராமர் பிளேலிஸ்ட்டு ரீவாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் டைம் வந்து பண்ணிங்கன்னா இது 3மே வந்து டிசைரபிள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிட்டீங்களா, பர்சன்டேஜ் கற்றுக்கிட்டீங்க, ரேஷியோ கற்றுக்கிட்டீங்க, ஏஜஸ் கற்றுக்கிட்டீங்க, பார்ட்னர்ஷிப் கற்றுக்கிட்டீங்க, இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். எஸ், நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நம்மக்கிட்ட டைம் இல்லை, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்னா, நம்ம வந்து 3rd வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆகஸ்ட் 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்ட்ஸ் மட்டும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வைங்க, கான்செப்ட்ஸ் நல்லா பாருங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே, அதாவது ஆகஸ்ட் 1 அண்ட் ஆகஸ்ட் 2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வீடியோ பார்க்கணும். ஓகே, ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வீடியோ பாருங்கள். இதுதான் வந்து வீக் 1, நம்ம ஆகஸ்ட் 3 அன்னைக்கு இதுலேருந்து தான் நான் கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ், அண்டு சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கான வீடியோஸ்.
இந்த மாதிரி பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால் நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் பண்ண முடியும், எல்லாமே படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீக் 1 வந்து அரித்மெட்டிக் டாபிக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறது ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ இந்த இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, இது வந்து அரித்மெட்டிக்கானது. அண்டு கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். வீக் 1 வந்து 1 to 50 கிராமர் ரூல்ஸ். இந்த ஆர்டர் வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் 1 to 50 ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கிராமர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன். ஒன்ஸ் டெலிகிராம் குரூப் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் லிங்க் வந்து சர்க்குலேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஓவரால் ஐடியா. இதை வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ஆகஸ்ட் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆனால் நான் இன்னொரு ட்ரூத்தையும் சொல்லி ஆகணும். 5 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட். பட் 5 எக்ஸாமுக்கும் க்ளோஸராக போய் கிளியர் பண்ணுவீங்க. ஓகே. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த 6 months எண்டில் உங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 1 or 2 ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறது, நீங்கள் எழுதக்கூடிய எல்லா ப்ரிலிம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? அண்ட் மெயின்ஸ் கிளியர் ஆகி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வருது. ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கில் கிளிக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நம்மளுக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க்கு தான் ட்ரீம் ஜாப், ஐபிபிஎஸ் கிளர்க் ட்ரீம் ஜாப்னால் இன்னும் அதிகமாக எஃபர்ட் போடுங்க. முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. டைம் கம்மியாக இருக்குன்னா எஃபர்ட் ஜாஸ்தியாக போடுங்க, அவ்வளோதான். எல்லோரும் வந்து இப்போ 1 இயருக்கு முன்னாடி படித்தவங்க 10 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் படிக்கலாம், தப்பே இல்லை. 6 மாதம் கழித்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறப்போ கங்க்ராச்சுலேஷன் பார்க்குறப்போ உங்களோட தூக்கம், உங்களுடைய எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் என்ன சொல்கிறது தெரியவே தெரியாது. அது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணலாம், ஹியூமிலிட்டி எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரிசல்ட்டில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஸோ நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் போடுறதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. உங்கள் மைண்டு, உங்கள் ஃபிசிக்கல், உங்கள் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட்டு 5 months வந்து நான் ஸ்டாப்பாக இப்படி தான் வந்து நம்ம போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கே வந்து சூப்பராக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் வீக் வந்து நான் சொன்ன டார்கெட் இது மஸ்ட்டு, இது கண்டிப்பாக முடிச்சிடுங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் போங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான இது வந்து August 3 August 7 வரைக்கும் பிளானர் எப்படின்றது உங்களுக்கு வந்து July 31 அன்னைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன் அந்த வீடியோ. ஸோ அது வரைக்கும் வந்து நாளையிலேருந்து 30th July வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 120 கிராமர் ரூல் சீரீஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. And thank you so much for watching this video. If you find this video helpful, then please subscribe to our channel, hit the bell icon to get the notification, and also share it with your friends and like the video so that YouTube suggests to many other aspirants. So thank you. Have a great day.